ஹலோ லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் I2C ப்ரோட்டோக்கால்க்கான டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூணு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்திருக்கோம். MSP 430க்கானது. இதில் வந்து P1.3யில் இருக்க ஸ்விட்ச் அமுத்துனா ஸ்லேவ் 1ஓட லைட் எரியுது. இதுவே 1.4 அமுத்துனா ஸ்லேவ் 2 வந்து க்ளோ ஆகுது. ஸோ இதே மாதிரி ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து I2C ப்ரோட்டோக்காலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு I2C ப்ரோட்டோக்கால்னால் என்னதுன்னா, இப்போ வந்து I2Cன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து சீரியல் கிளாக் லைன் அண்டு சீரியல் டேட்டா லைன் 2 போகும். ஸோ இதில் வந்து 1, 2, 3 நான் போட்டிருக்கிறது வந்து ஈச் மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைனா வேறு ஏதாச்சும் காம்பனண்ட் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுன்னா, 2 ஒயரை மட்டுமே வச்சு அந்த கம்யூனிகேஷனை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, சீரியல் கிளாக்கையும் டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா VCCயில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிட்டுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம இப்போ சப்போஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, I2Cயோட மாஸ்டரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான அட்ரஸை கொடுக்கணும். ஸோ அது எப்படி தரலாம்னா, இங்கே வந்து 1, 2, 3ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் VCCன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம அட்ரஸை தரலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம அட்ரஸ் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கான அட்ரஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் வந்து இதில் பார்த்தா புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோல் A, செகண்டுக்கு B, தேர்டுக்கு Cன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏவோட அட்ரஸில் வந்து நான் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம ஏன்னு போட்டு 50 அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரஃபாக நம்ம வந்து போடலாம். விச் மீன்ஸ் ஏக்கு வந்து 50ங்கிற டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இது வந்து கிளாக் வந்து காமன் கிளாக் தான். ஸோ டேட்டா வந்து எந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அனுப்பணுமோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கான ரெஸ்பெக்டிவ் அட்ரஸ் போட்டால் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எப்படி அட்ரஸ் போடுறது நம்ம வந்து கோடில் லெட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து SCL அண்டு SDA இது எங்கே இருக்குன்னா, அந்த ப்ரோட்டீஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா SCL SDN இருக்குது. 1.6ல் SCL, 1.7ல் SDN இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இல்லைனா இதுலேயே ப்ரோட்டீஸ்லேயே அவங்களே டிஃபால்ட்டாக அந்த பின்னுக்கான கான்ஃபிகரேஷன் அதை பற்றி தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான கோடை வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ MSP 430.h அந்த மாதிரி ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஹேஷ் டிஃபைன் ஸ்லேவ் அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் ஸ்லேவ் 1க்கான அட்ரஸை நம்ம தந்திருக்கோம். அது கீழே வந்து ஸ்லேவ் 2ஓட அட்ரஸை வந்து தந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரீஃப் B1 = 1, அன்சைன்டு கேர் B1 = 1 நான் தந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நான் பின்னாடி நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் தனியாக டேட்டா தனியாக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா, அட்ரஸை வந்து அந்த UBI to CA SCA ப்ரோ ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். விச் மீன்ஸ் UCனா யூனிவர்சல் கம்யூனிகேஷன், B0னா B0 ரெஜிஸ்டர், நெக்ஸ்ட்டு வந்து I2C ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் பேர் வந்து SCA. ஸோ அது அந்த SCAவில் வந்து நான் வந்து அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது கீழே வந்து அந்த B0 ரெஜிஸ்டரில் வந்து UCTRனா ஒன்றும் இல்லை, யூனிவர்சல் கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர். நெக்ஸ்ட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ STT UECTXTTன்னு இருக்குது. ஸோ அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IFG2ன்னு இருக்குது. இதனால இன்ட்ரப்ட் ஃப்ளாக் வந்து எனேபிள் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா UCB0TXIFGனா அது என்ன பண்ணுன்னா, டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இப்போ வந்து வைல் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் வந்து 1 விச் மீன்ஸ் இன்ட்ரப்ட் வந்திருக்கு, அண்டு இதுவும் வந்து 1ன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அண்ட் ஆப்ரேஷன். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 1ன்னு இருக்கும்.
ஸோ ஆனால் அதில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு இருக்குது, விச் மீன்ஸ் வர அவுட்புட்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அண்டில் வந்து சப்போஸ் 1 and 0 வந்தால் 0ன்னு வரும், விச் மீன்ஸ் 0 வந்தாலே அது 0, மற்றபடி அது ஃபுல்லாக 1. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 and 1 1ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த வைல் லூப் கண்டிஷனை பாருங்கள். 1 and 1 நாட் 1னா வைல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ வைல் கண்டிஷன் வந்து நம்ம செமிகோலனில் வச்சுருக்கோம். ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட், விச் மீன்ஸ் UCB0 TX PUF வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலனா, நான் இந்த செமிகோலனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கர்லி பிரேஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போட்டால் உள்ள எம்டி கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம கர்லி பிரேஸும் போடலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக நம்ம செமிகோலன் வச்சாலும் அதே மீனிங் தான். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் பஃபரில் வந்து நம்ம வந்து டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த கண்டிஷன் வந்து பஃபர் வந்து ஃபுல் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச்டாக் டைமர் ஆன் இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டைமிங்கை வந்து கேலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் போன வீடியோவில் இதை பற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் ரெஜிஸ்டர், விச் மீன்ஸ் ஏற்கனவே அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் அந்த புல்லப் புல் டவுன் இன்டர்னல்லாம் நடக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ரெஜிஸ்டர் எனேபிள்னால் என்ன, அதில் ஹை லாஜிக்காக அந்த எப்படி இருக்கும், லோ லாஜிக் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிட் 3 வந்து இந்த ப்ரோடிஸ் டூலில் பாருங்கள், நான் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து VCC கனெக்ட் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர் எனேபிள் வந்து ஹை அவுட்புட்டை ட்ரைவ் பண்ணோம். ஸோ இதுவே ஸ்விட்ச் அமுத்துனா கிரவுண்ட் பார்ட் வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் லோ எனேபிளை வந்து இன்டரப்ட் பண்ணும், விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர் எனேபிளை வந்து லோ பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம கோட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிட் 6ஐயும் 7ஐயும் நம்ம வந்து அந்த SCLK அண்ட் SDA, விச் மீன்ஸ் செலக்ட் சீரியல் கிளாக் அண்ட் சீரியல் டேட்டாக்கு வந்து நம்ம வந்து 2 விதமான பின்ஸை எடுத்துக்கிறோம், விச் மீன்ஸ் P1.6ம் 1.7ம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதை வந்து ரீசெட் பண்ணுறோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா UCWRSTன்னு இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து ஏற்கனவே ஏதாச்சும் கம்யூனிகேஷன் வந்து நடந்திருந்தால் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணணும், இல்லைனா கிளாக் பல்ஸ் வந்து கரெக்டாக போகாமல் தப்பாக போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா UCMSTன்னு இருக்குது. ஸோ MSTனா மாஸ்டரை வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ MSTனா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மாஸ்டர் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ எந்த ரெஜிஸ்டர்னால் B0ல் 0th ரெஜிஸ்டரில் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UC மோட் 3னா இப்போ வந்து UC மோட்லேயே 3 டைப் இருக்குது. ஸோ இதில் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா I2C, செகண்ட் டைப் SPI, 1னா UARTன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்க்ரோனஸ்னால் UCSYNC நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டைமிங் டிலேக்காக இந்த கிளாக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்காக நம்ம வந்து 2 கேப்சர் ரெஜிஸ்டரில் வந்து 0, 12 அப்படின்னு தந்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் அந்த ஃபார்முலா படி நான் முன்னாடி வந்து SMCLKல பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நான் அவ்வளோ டெப்த்தாக சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ரீசெட் பண்ணதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் 0ன்னு கொடுத்து. ஏன்னா திரும்பவும் நம்ம ரீசெட்டு பண்ணால் நம்மளால் I2Cயை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எதுக்கு ரீசெட் பண்ணோன்னா, நம்ம வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் நடந்திருந்தால், தேவையில்லாமல் ஏதாச்சும் கம்யூனிகேஷன் நடந்திருந்தால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வைல் கண்டிஷனில் B1 = Pin அண்டு பிட் 3ன்னு இருக்குது. ஸோ நான் P1 ரெஜிஸ்டரில் வந்து
பிட் 3னா இந்த தேர்டு பிட் வந்து அது கூட அசைன் ஆகும். ஸோ இதே மாதிரி தேர்ட் பிட்டோட ஸ்டேட்டை வந்து அசைன் ஆகும். ஏன்னா அது ரெஜிஸ்டர் எனேபிள் தான். ஸோ அதனால் இன்புட் ஆக்ட் ஆகும். ஸோ இன்புட்டில் ஆக்ட் ஆகிறது வந்து அந்த அவுட்புட் என்ன வேல்யூ அப்படின்னு வந்து டிட்டர்மைன் பண்ணும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ 0வாக இருந்தால் டேரெக்டாக விசிசி வந்து பின் 3க்கு போகுது. ஸோ இதுவே ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுனா B1 = 1, B2 = 1 அப்படின்னு நம்ம ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B1 ≠ ப்ரீவ் B1 அப்படின்னு நான் தந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அதை பற்றி நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு B1 என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். B1னா கிளிக் பண்ணும்போது இந்த 1 ஸ்டேட் வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் ஹையாக இருக்கும். அப்படி இல்லைனா லோ ஸ்டேட் வந்துடும். ஸோ 0ன்னு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த B1 ≠ ப்ரீவ் ஆஃப் B0ன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து B1 என்ன 0, B1 என்ன 1ஆக இருக்குமா, விச் மீன்ஸ் வோல்டேஜ் உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸும் 1ஆக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து ≠ தந்திருக்கேன். ஸோ ≠ இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷனில் போகும். இல்லைனா கண்டிஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இப்போதைக்கும் வந்து எல்இடி வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். not B1னா 0வாக இருந்தால் அது 1ஆக மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமாக வரைஞ்சி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருந்தால் B1 = 1ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பிட் வந்து டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் பிட் B1 = 1. ஸோ ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் B1 வந்து 0ன்னு மாற்ற போகிறோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து கிரவுண்டுக்கு போகுது இல்லையா. ஸோ கிரவுண்டுக்கு போனால் அது வந்து 0ன்னு மாறிடும். ஸோ கிளிக் பண்ணும்போது கிரவுண்டோட வேல்யூ வந்து 0. ஸோ லாஜிக் 0ன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ 0ன்னு கொடுக்கும்போது இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணால் P ≠ bit1. ஸோ விச் மீன்ஸ் ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து லூப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ இஃப்பில் வந்து not B1 இருக்குது. ஸோ not B1னா இப்போ B1ஓட வேல்யூ கரண்ட்டாக 0ன்னு இருக்குது. நாட்னா இதோட ஆப்போசிட் 1ஆக மாறும். இப்போ இஃப் 1னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவையும் அட்ரஸையும் அதுக்கான டேட்டாவையும் ஷேர் பண்ணுறோம். என்ன டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன டேட்டா வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாவை அங்கே ரிசீவரில் வச்சுருக்கணும். அப்போ தான் இதாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கண்டிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ரீவியஸ் பிட்டு வந்து அந்த பிட்டை இருக்கிற பிட்டோட அசைன் பண்ணியிருக்கோம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா B1 = B1 இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரீவியஸ் வந்து 0ன்னு இருக்குது. நம்ம ஏன் இப்படி செட் பண்ணுறோன்னா, ஏன்னா நம்ம அடுத்த டைமும் நம்ம வந்து லைட்டை வந்து ஆஃபாக இருக்கா ஆனாக இருக்கான்னு செக் பண்ணி திரும்பவும் அந்த ப்ராசஸை வந்து அகைன் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ வந்து B10 P0 இப்போ வந்து ரெண்டுமே 0ன்னு இருக்குது. விச் மீன்ஸ் ரெண்டுமே ஆனில் இருக்குது. ஸோ ஆனில் வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ B1 வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஸ்விட்சை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்சை கிளிக் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். B1 P0ன்னு இருக்குது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். இஃப் not B1 இருக்குது. ஸோ B1ஓட வேல்யூ கரண்ட்டாக இப்போ 1, not 1னா 0, கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ அதில் இருக்க கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து இன்னொரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஆஃப்கான மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மெசேஜ் தான் சென்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வேறு மெசேஜ் கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்லேவில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதுக்கான கோடை வந்து எழுதணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லேவ் 1க்கானது நம்ம பார்த்துருக்கோம். அது கீழே ஸ்லேவ் 2க்கும் அதே கதை தான். நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன இது பர்பஸ்க்காக ஒரு டிலே மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லேவ் கோட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் டாக் டைமர் அதை பற்றி உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து P1 அவுட் ஈக்குவல் டு பிட் 0ன்னு நம்ம தந்திருக்கோம். P1 டைரக்ஷன் ஈக்குவல் டு பிட் 0 விச் மீன்ஸ் P1 டைரக்ஷனை வந்து ஆர் பண்ணியிருக்கோம். ஆர் மீன்ஸ் அவுட்புட் வந்து ஹை ஆக்கியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். டெப்த்தாக வேணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷனை வந்து அவுட்புட்டாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் அந்த SCLK SDA சீரியல் கிளாக் அண்ட் சீரியல் டேட்டாவை எனேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ப்ரோட்டோக்கால் நடந்தால் அதை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து மாஸ்டர் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக மோடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோடு பார்த்தீங்கன்னா 3 விச் மீன்ஸ் I2C. ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டருக்கான கோடில் வந்து மாஸ்டர் UCMSTன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லேவ் எது மாஸ்டர் எதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லேவுக்கான அட்ரஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து இதே தரணுமான அவசியம் இல்லை. நீங்கள் வேறு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 0x40க்கு பதிலாக வேறு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ அந்த குளோபல் இன்டரப்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த BISSR ரெஜிஸ்டர் நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்மா வெக்டார். ப்ராக்மானா கம்பைலர் டேரக்டிவோ விச் மீன்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் ரீகால் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணோன்னா கம்பைலருக்கு வந்து சில மெசேஜ் அனுப்போம். விச் மீன்ஸ் ப்ரோக்ராமோட கம்பைன் ஆகாமல் கம்பைலருக்கு தனியாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே நம்ம என்ன ப்ராக்மா வெக்டார்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் கம்யூனிகேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்டரப்ட் வருதுன்னு எழுத போகிறோம். ஸோ இன்டரப்ட் எழுதிட்டு வாய்டுன்னு போட்டு இந்த வாய்டில் வந்து இதே ஃபங்க்ஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரேண்டமாக எது வேணால் எழுதிக்கலாம். ஸோ அந்த வாய்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்டரப்ட் வாய்டு அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் நீங்களே ஒரு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஃபரில் வர டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவரை வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ரிசீவர் வேரியபிள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. RX டேட்டா பதிலாக அந்த UXன்னு நம்ம போட்டு எழுதியிருப்போம் இல்லையா, விச் மீன்ஸ் UCB0X RXBUFன்னு அதை கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணி = அந்த மெசேஜான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் பிட் ஆன் அந்த பிட் 1.0 ஆன் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஸ்லேவ் 1க்கான கோடு. ஸ்லேவ் 2க்கு இதே கோடு தான், நீங்கள் அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நீங்கள் என்ன இங்கே அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்கள் மாஸ்டர்லேயும் தரணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.